சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உங்களிடம் சேவகம் பார்த்தவனுடைய மகளை பேரரசருடைய மகனுக்கு மனம் செய்து வைக்க நினைக்கிறீர்கள். பாண்டிய நாட்டின் அரியணையில் அமர வைக்க முயற்சி செய்கிறீர்களா? இதெல்லாம் பொருந்துமா? உங்கள் வயிற்றில் பிறந்த பெண்ணொருத்தி இருந்து அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன். ஆனால் அனாதையாக வந்தவளுக்கு அரச பீடத்தில் அமர என்ன உரிமை இருக்கிறது? போதும் மங்கம்மா, போதும். இதை பற்றி நீயும் பலமுறை என்னிடம் பேசிவிட்டாய். நானும் அதற்கு விளக்கம் சொல்லி சொல்லி ஓய்ந்து போனேன். யார் எப்படி நினைத்தால் என்ன? என்னை பொறுத்தவரை நான் அவளை என் மகளாக ஏற்றுக்கொண்டேன். அவளை பற்றி யாரும் எதுவும் பேசிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அதாவது நான் எதுவும் பேசக்கூடாது என்கிறீர்கள்? உன்னிடம் நான் அப்படி முகத்துக்கு நேரே சொல்லிவிட முடியுமா? நீ மாமன்னரின் அன்பை பெற்ற தங்கை அல்லவா? இந்த அரண்மனையில் அரசருக்கு சமமான அதிகாரம் படைத்தவள் அல்லவா? ஆனாலும் மாமன்னரே தன் மகளாக ஏற்றுக்கொண்ட மலர்கொடியை பற்றி இப்படியெல்லாம் பேசி அவர் அன்பை இழக்காமல் இருப்பது நல்லது என்று சொல்ல வந்தேன். நான் இதையெல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். திருமணத்திற்கு பின் ஒரு நாள் அந்த பாண்டிய இளவரசன் நீ ஒன்றும் அரச குலத்தை சேர்ந்தவில்லையே, அதனால் உனக்கு எங்களோடு வாழும் தகுதி கிடையாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டான். உங்களுக்கு எவ்வளவு அவமானம்! அந்த நிலை வந்துவிடக் கூடாதே என்றுதான் தடுக்கிறேன். பேரரசருடைய மகனுக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மனம் செய்து தருவது தவறு என்று தானே கூறுகிறேன். வேண்டாம் அத்தை, வேண்டாம். இப்படியெல்லாம் பேசாதீர்கள். நீங்கள் மலர்கொடியை அவமதிப்பது போல் பேசுவது மிகவும் தவறு. மாமன்னரும் அன்னையாரும் அவளை தன் மகளாக என்று ஏற்றுக்கொண்டார்களோ அன்றே நான் அவளை என் தங்கையாக ஏற்றுக்கொண்டேன். அதனால் நீங்கள் அவளை இழிவுபடுத்தி பேசுவதை என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிள்ளிபடவா, என் கருத்தை மறுத்து பேசும் அளவிற்கு நீ வளர்ந்து விட்டாயா? அவள் என்ன உன் உடன் பிறந்த தங்கையா? அப்படி பார்த்தால் நீங்கள் கூட மாமன்னருக்கு உடன் பிறந்த தங்கை அல்லவே? சோழ நாட்டை மாபெரும் பேரரசாக பரந்த சாம்ராஜ்யமாக மாற்றிய மாமன்னர் இளஞ்சேட் சென்னிக்கு என் தந்தை கரிகாலர் ஒரே மகன்தானே? நீங்கள் அந்த இளஞ்சேட் சென்னியின் தம்பியான சேட்சென்னியின் மகள்தானே? உலக வழக்கில் சொல்வதென்றால் ஒன்றுவிட்ட தங்கைதானே? என் தாத்தாவிற்கு பங்காளி மகள்தானே? ஆனால் என் தந்தை ஒரு நாளாவது அந்த பேதத்தை தங்களிடம் காட்டியதுண்டா? உடன் பிறந்த தங்கைக்கு மேலாக அவருடனே வைத்துக் கொண்டு பாசம் காட்டவில்லையா? நிறுத்து கிள்ளிவடவா, நிறுத்து. என்னை பற்றியே விமர்சனம் செய்ய துணிந்து விட்டாயா? என்னையும் மலர்கொடியையும் ஒன்றாக ஒப்பிட்டு பேச உனக்கு எப்படி மனம் வந்தது? அத்தை அத்தை என்று என்னை சுற்றி வந்தாயே. அதனால்தான் தாங்கள் மலர்கொடியை பற்றி அவ்வப்போது அவமதித்து பேசுவதை கேட்டும் பொறுமையாக இருந்தேன். நீங்கள் நடத்த நினைக்கும் இந்த திருமணத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? மாமன்னரே இதை செய்ய முன் வந்திருக்கிறார் என்றால் விளைவுகளை பற்றி அவருக்கு தெரியாதென்பது உங்கள் எண்ணமா? அங்கு சென்றால் அவள் தன் கணவரோடு நிம்மதியாக இணைந்து வாழ முடியாது. நீங்கள் உங்கள் கணவரோடு நிம்மதியாக இணைந்து வாழவில்லை என்பதால் வாழப்போகும் என் தங்கைக்கு சாபம் கொடுக்கிறீர்களா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? இங்கு நடக்கும் ஒவ்வொன்றும் எதனால் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? உன் தந்தையின் செயல்களுக்கே உறுதுணையாய் இருப்பவள் நான் தான் என்பதை உன்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? என்னதான் இருந்தாலும் நீ சிறு பிள்ளை என்பதை மறந்துவிட்டு பேசாதே. உங்களுக்கு முன்னால் நான் ஒரு சிறுவன் தான், சிறு பிள்ளைதான். ஆனால் உங்களைப் போல் சிறு புத்தி படைத்தவன் அல்ல. ஒரு பெண்ணுக்கு நல்லபடி திருமணம் நடக்கக்கூடாது என்று எண்ணும் குறுகிய நோக்கம் கொண்டவன் அல்ல. ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கு தங்களால் துணை வர முடியாமல் போனால் பரவாயில்லை, குறுக்கிடுவதற்காக ஓடி வந்து தடுத்து விடாதீர்கள். கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு எழ முடியாமல் போய்விடும். ஜாக்கிரதை.
இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் உன்னை கண்ணால் காணும் ஓவியமாகவே பார்த்து கொண்டிருப்பது? கையால் தீண்டும் உயிர் ஓவியமாக எப்போது என் முன் வரப்போகிறாய்? இளம்பழுதி, தந்தையே, தாங்களா? ஏன் நான் உன் அந்தப்புறத்திற்கு வரக்கூடாதா? அப்படி சொல்வேனா தந்தையே? தாங்கள் என்னை தேடி வருவது எனக்கும் பெரும் மகிழ்ச்சிதான். ஆனால் என்ன ஆனால்? தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினால் மறுகணமே அங்கு வந்து நிற்பேனே. தாங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? தந்தை என்ற முறையிலும் சரி, மன்னர் என்ற முறையிலும் சரி, நான் தங்களை காண வருவதுதானே முறை. அதனால் என்ன? சிறு வயதில் நீ மிகவும் குறும்புக்காரனாக இருந்தாய். ஒரு கணம் இங்கிருப்பாய், மறுகணம் எங்கேயோ ஓடிப் போய்விடுவாய். அரண்மனையில் 1000 தாதியர் இருந்தாலும் நானும் உன் தாயும் அவர்களை அனுப்பாமல் நாங்களே தேடி வருவோம். ஆனால் அந்த கதை அத்தோடு போகவில்லை. வேறென்ன? இப்பொழுதும் நீ அரண்மனையில் இருப்பது போல் இருக்கிறாய். சில நாட்களுக்கு எங்கு சென்றாய் என்றே தெரியாதபடி எங்கோ சென்று விடுகிறாய். அதற்காகவே நீ எப்பொழுது வருகிறாய் என்று பார்த்து சொல்வதற்காக இருவரை நியமித்திருக்கிறேன். நல்ல வேளையாக முக்கியமான செய்தி வரும் நேரத்தில் நீ இங்கு இருந்து விட்டாய். அதுவே எனக்கு மகிழ்ச்சிதான். அதனால்தான் அதை நானே உன்னிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்தேன். சொல்லுங்கள் தந்தையே. உனக்கு மிக விரைவில் திருமணத்தை நடத்தி வைக்க தீர்மானித்து விட்டோம். அதற்காக அமைச்சர் அறிவுடை நம்பியை அனுப்பி வைத்து பெண் வீட்டார் சம்மதத்தை பெற்று வரச் சொன்னேன். அவரும் மங்களகரமான செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். என்ன மௌனமாக இருக்கிறாய்? எந்த நாட்டிலிருந்து யாரை நமது மனைவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ நமது தந்தை என்று யோசிக்கிறாயோ? நம் தகுதிக்கு தகுந்த இடத்தில்தானே பெண் பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனால் நமக்கு முன்னால் அவர்களே அதை பற்றி பேச ஒருவரை அனுப்பியிருந்தார்கள். அவர் கூட உன் மீது மிகுந்த அன்பு கொண்டவராயிற்றே. யாரை சொல்கிறீர்கள்? உன் புலமையை கண்டு வியந்து உன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் புலவர் காரிக்கண்ணனார் தானே. அவர் அப்போது யாருக்காக பெண் பேச வந்தார் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும். அப்போது செழியன் மீட்கப்படும் வரை இந்த பேச்சு வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினேன். இப்போதுதான் நிலைமை மாறிவிட்டதே. இப்போது மட்டும் என்ன, இன்னும் செழியன் சிறையில் தானே இருக்கிறார். அதெப்படி சொல்ல முடியும்? செழியன் தான் இருங்கோவேலின் தங்கை தாமரையை மணந்து கொள்ளப் போவதாக எழுதியிருக்கிறானே. அதனால் அவன் இப்போது சிறையில் இருக்கிறானோ அல்லது தாமரையை மணந்து கொண்டு எங்கிருக்கிறானோ யார் கண்டார்கள்? இளம்பழுதி, செழியன் விவகாரம் வேறு விதமாக மாறிவிட்டதால் தான் நான் உடனே என் சம்மதத்தை கரிகாலருக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவரும் 2 மடங்கு மகிழ்ச்சியோடு நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறிக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டார். ஒருபோதும் எனது விருப்பத்தை நீ மறுத்து பேச மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு உன்னிடம் வந்து சொல்கிறேன். நான் நினைத்தது சரிதானே? மைந்தா, சோழ மன்னரின் மகள் மலர்கொடி கவிஞனான உன் இதயத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் கவிதையாக விளங்குவாள். நீ இதுவரை வரைந்த எல்லா ஓவியங்களுக்கும் மேலான ஓவியமாக அவள் விளங்குவாள். நம் குல பெருமைக்கும் குடும்ப கௌரவத்திற்கும் பொருத்தமானவளாகத்தான் திகழ்வாள். தந்தையே, நான் ஒரு பெண்ணை... நீ ஒரு பெண்ணை பற்றி எப்படியெல்லாம் அவள் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்திருக்கிறாயோ அத்தனைக்கும் பொருத்தமானவளாகத்தான் அந்த மலர்கொடி விளங்குவாள். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால்... நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்வதை மட்டும் நன்றாக மனதில் பதித்துக்கொள். இந்த பரந்த பூமியில் இருபெரும் வல்லரசாக திகழுபவை சோழ நாடும் பாண்டிய நாடும் தான். இவை இரண்டும் ஒன்றுபட்டால் தமிழகமே ஒன்றுபட்டுவிடும். தமிழனுக்கு பல பெருமைகள் இருந்தும் அவனிடம் இருக்கும் ஒரே சிறுமை ஒற்றுமை இல்லாததுதான். தமிழன் ஒன்றுபட்டால் தரணியை வெல்ல முடியும். அதை சாதிக்கும் அடித்தளமாக அமையப் போவது சோழ பாண்டிய உறவுதான்.
இந்த திருமணம் தமிழகத்தின் மேன்மைக்காக நடக்கும் திருமணம். பிரிந்திருக்கும் தமிழர்களை இணைக்கப் போகும் திருமணம். தமிழரின் ஒற்றுமையை இனி எவரும் வந்து குலைத்துவிடக் கூடாது என்பதற்காக மங்கள நான் என்னும் சிறிய கயிற்றால் கட்ட வைக்கும் திருமணம். அதனால் அதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த திருமணத்திற்கு தயாராக இரு. அமரா, என்ன வைத்தியரே, எதற்காக இவ்வளவு பதட்டத்தோடு வருகிறீர்கள்? அமரா, செழியனை இங்கிருந்து தப்ப வைப்பதற்கான ஒரு ஏற்பாடோடு வந்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள் வைத்தியரே? இங்க எதுவும் பேச வேண்டாம். நீ எப்போதும் போல் உள்ளே செல். நான் உன்னை அழைத்தபடி அங்கு வருகிறேன். அங்கு நான் சொல்வதற்கெல்லாம் எதிர்மறையாக நீ பதில் சொல். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, அப்படியே செய்கிறேன் வைத்தியரே. அமரரே, சற்று பொறுங்கள். என்னை எதற்காக நிற்கச் சொல்கிறீர்கள் வைத்தியரே? கோபப்பட வேண்டாம் அமரரே. ஒரு அதிசயமான மூலிகையை இன்று நான் கண்டெடுத்தேன். அந்த மூலிகை வேரை நாம் முகர்ந்தாலே போதும், அதை முகர்பவர்களுக்கு பல மடங்கு சக்தி பெருகும். அவர்களுக்கு தூக்கம் என்பதே இருக்காது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு ஆண்மை மென்மேலும் பெருகும். ஒரு முறை இதை முகர்ந்து பார்த்து விட்டால் அவர்களது வாழ்க்கையே மாறிவிடும். இதை ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள் வைத்தியரே? அதற்கில்லை, இங்குள்ள காவலர்கள் அனைவரும் இரவும் பகலுமாக காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் எல்லாம் மிகவும் சோர்வடைந்திருப்பார்கள் என்று தோன்றியது. அதனால்தான் அந்த மூலிகையை இங்கு காவல் காத்துக் கொண்டிருக்கும் காவலர்களுக்கு தந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்குமே என்று நினைத்துத்தான் அந்த மூலிகையை நான் இங்கு கொண்டு வந்தேன். அதை நானாக சொல்வதை விட நீங்கள் எடுத்து சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நானே இங்கு ஒரு கைதிதான். ஏதோ சமையல் பணி தெரிந்ததால் இந்த அளவிற்கு இங்கெல்லாம் வர முடிகிறது. உங்கள் மூலிகையை வேறு எங்கேயாவது சென்று அவர்களுக்கு கொடுங்கள். வைத்தியரே, நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நாங்கள் கேட்டோம். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன எப்படி கேட்டுவிட்டீர்கள்? நான் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த மூலிகை இது. அந்த மூலிகையை முதலில் நான் கண்ட உடனேயே எனக்கு உங்கள் நினைவுதான் வந்தது. ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு அதற்குரிய சக்தி வேண்டாமா? எப்போதும் இளமையாக இருந்தால்தானே எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும். அதனால்தான் முதலில் இது உங்களுக்கு பயன்படட்டுமே என்று அதை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த அமரரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உன் வேலையை பார் என்று கூறி என்னை திருப்பி அனுப்ப நினைக்கிறார். அவன் கிடைக்கிறான், விடுங்கள் வைத்தியரே. அவனை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். எங்கள் நலனுக்காக உங்களுக்கு கிடைத்த அந்த அரிய மூலிகையை எங்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் மறுப்போமா? எங்கே அதை கொடுங்கள்.
வைத்தியரே, இவர்களது மயக்கம் தெளிந்து எழுந்த பின் நீங்கள் தான் இதற்கு காரணம் என்று இருங்கோவேலிடம் சொல்லிவிடுவார்களே, அதற்கு பின்... அதுதான் இல்லை. இதை முகர்ந்த மறுகணமே நடந்தவை அனைத்தையும் மறந்து விடுவார்கள். நம்மை பார்த்ததையே அவர்களுக்கு நினைவிருக்காது. அப்படியானால் சரி, வாருங்கள். சரி சரி, சீக்கிரம் வா. செழியா, செழியா! அமரா, இது என்ன இந்த நேரத்தில்? அதோடு வைத்தியர் இப்படி இங்கு வந்தார்? அதைவிட ஏன் வந்தார்கள் என்று கேளுங்கள். ஏன்? இன்று உங்களை எப்படியும் தப்ப வைத்து விட வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறார். என்ன? ஆம், இருங்கோவேல் இப்போது இங்கு இல்லை. இங்கு காவல் காக்கும் வீரர்களை நான் மயக்கமடைய செய்துவிட்டேன். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச் சென்று விடுங்கள். செழியா, உனக்கு துணையாக நீ இந்த காட்டை கடக்கும் வரை நானும் வருகிறேன். இல்லை இல்லை, இருவராக சென்றால் யார் கண்ணிலாவது பட்டுவிடக்கூடும். காலடி சத்தம் அதிகமாக கேட்கும். அவருக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் திறன் இருக்கிறது. தனி ஆளாக இருந்தால்தான் எங்காவது மறைந்து மறைந்து செல்ல முடியும். அமரா, வைத்தியர் சொல்வதுதான் சரி. இருவராக சென்றால் அகப்பட்டுக் கொள்வோம். அத்தோடு நீ இங்கு இருந்தால்தான் ஏதாவது பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும். அதுவும் சரிதான். நீ சீக்கிரம் புறப்படு. அமரா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். விரைவில் உங்கள் அனைவரையும் விடுவிக்க ஏற்பாடு செய்கிறேன். நான் புறப்படுகிறேன். சரி, வாருங்கள்.